25 நாட்களாக தொடரும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தால் மாணவர்கள் கல்வி பாதிப்பு மற்றும் யார் நலனிலும் திமுக அரசுக்கு அக்கறை இல்லையா என்று அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு போராடும் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் 25வது நாளாக தொடரும் நிலையில் தமிழக அரசு இதற்கு மேலும் அமைதி காப்பதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மாணவர்கள் நலனில் திமுகவிற்கு அக்கறை இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சமவேளைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த போராட்டம் 25வது நாளை எட்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் திறக்கப்பட்டு பல நாட்கள் ஆகியும் ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றார்கள். இதனால் ஏராளமான மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது என்று அவர் வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை காலங்களில் ஆசிரியர்களின் வேலை நிறுத்தம் இவ்வளவு நாட்கள் நீடித்ததில்லை எனவும் மாணவர்களின் படிப்பும் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதில்லை என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் 1.5 மாதங்களில் ஆண்டு தேர்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஆசிரியர்களின் போராட்டம் நீடித்தால் மாணவர்கள் மேலும் மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், ஆனால் இது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் திமுக அரசு இருக்கிறது எனவும் கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஒருபுறம் ஆசிரியர்களுக்கு அநீதி தொடர்கிறது, இன்னொரு பக்கம் மாணவர்களின் கல்வித்திறன் பாதிக்கப்படுகிறது எனும் போது ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சிக்கலுக்கு தீர்வு காண்பதுதான் மக்கள் நலனில் அக்கறை உள்ள அரசாக இருக்க முடியும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். நிதிநிலை சரியானவுடன் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதையே அரசு மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது. ஆனால் ஆசிரியர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும், திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான 311 அதனை சுட்டி காண்பித்துதான் ஆசிரியர்கள் கேட்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக 3 மாதங்களில் தேர்வு சொல்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் 3 ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கவே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.